வணக்கம் மக்களே. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஈரான் போற இஸ்ரேலோ அமெரிக்காவோ தொடங்கி இருக்கலாம். ஆனா அவங்க நினைச்சா கூட நிப்பாட்ட முடியாது. ஏன்? ஈரான் நினைச்சா கூட இந்த போரை நிப்பாட்ட முடியாது. ஏன் தெரியுமா? எக்ஸ்பிளைன் பண்றேன். 2003 ஈரான் அமெரிக்கா ஈராக்க போய் தாக்குது. ஈராக்க போய் தாக்குன ஒரு 11வது நாள்ல என்ன ஆகுது அப்படின்னா, சதாம் ஹுசைன் பிடிபடுறாரு. சதாம் ஹுசைன் பிடிபட்ட உடனே சதாம் ஹுசைன் உருவாக்கி வச்சிருந்த அந்த ஆர்மி கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா தலைமை யாருமே இல்லாம அந்த ஆர்மி கொலாப்ஸ் ஆகுது. அந்த நாடு மொத்தத்தையுமே அமெரிக்கா ஈஸியா டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இதை பக்கத்து நாடான ஈரான் கூர்ந்து கவனிக்கிறாங்க. கூர்ந்து கவனிச்சு அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆர்மி இருந்துச்சுன்னா அந்த ஆர்மிக்கு ஒரு தலைமை இல்லை அப்படின்னா அந்த ஆர்மி சுக்குநூறா உடஞ்சு போகும். அந்த ஆர்மி சரண்டர் ஆகிறத தவிர அந்த ஆர்மிக்கு வழி இல்லை. இதை கவனிச்ச முகமது அலி ஜஃபாரி அப்படின்ற ஒரு IRGC தலைமை ஆள் என்ன பண்றாரு அப்படின்னா, 2005 இருந்து 2008 வரைக்கும் ஒரு டாக்டரைனை உருவாக்குறாரு. அதாவது ஈரான்ல இருக்கிற 31 ப்ராவின்ஸுக்கும் 31 தனி ராணுவம். அந்த 31 தனி ராணுவத்துக்கும் ஒரு தனி ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்குன்னு தனியா ஸ்டாக் பைல்ஸ், அதாவது அவங்களுக்குன்னு தனியா மிசைல்ஸ் எல்லாமே. இது பத்தாதுன்னு அவங்களுக்குன்னு தனித்தனி இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்ஸ். இத்தனையும் அவங்களுடைய அட்டானமஸா செயல்படும். அவங்க யாருடைய கட்டுப்பாட்டிலுமே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரே ஒரு நோட் மட்டும்தான். என்ன அப்படின்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் தாக்கப்பட்டாலோ கொல்லப்பட்டாலோ ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கிட்ட இருந்து கமாண்ட் வர்றதுனாலோ அவங்க தனியா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்க தனியா தாக்குதல் தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, தாக்குதலை தொடங்குறாங்க. எப்ப அவங்க தாக்குதலை நிப்பாட்டுவாங்க அப்படின்னா, அங்கதான் அந்த டாக்டர்ல ஒரு சின்ன ட்விஸ்ட். என்னன்னா, திருப்பி இன்னொரு சுப்ரீம் லீடர் சரி போதும் தாக்குதலை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ற வரைக்கும் அந்த 31 ப்ராவின்ஸ்ல இருக்க 31 ஆர்மியும் அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்னா, கடந்த 17 வருஷமா ஈரான் ஹமாஸ் அப்படின்ற ஒரு ப்ராக்சி மூலமா செயல்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த ஹமாஸுக்கு பொருளுதவி, படையுதவி, பண உதவி எல்லாமே பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் தான். அந்த ஹமாஸே ஒரு பப்ளிக் அப்பீல் வச்சிருக்காங்க, ப்ளீஸ் இதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற நாடுகளை தாக்குறத நிப்பாட்டுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஈரானோட ப்ராக்சியே ஈரானோடைய ஆர்மி யார்கிட்ட போய் பேசுறதுன்னு தெரியாம இருக்காங்க. தலைமை யாருமே கிடையாது, சுப்ரீம் லீடர் யாருன்னு தெரியாது. இந்த நேரத்திலையும் ஈரானுடைய ஆர்மி இவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். அதனாலதான் சொன்னேன், ஈரானோ இஸ்ரேலோ அமெரிக்காவோ யாருமே இந்த போரை இப்ப நிப்பாட்டவே முடியாது. ஈரான் சுப்ரீம் கமாண்டர் ஒருத்தர் புதுசா உருவாகி அவர் சொல்ற வரைக்கும்.